தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனின் அதிசய கரம். லூக்கா 17:13 வேத வாக்கியம் சொல்கிறது, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஒரு நாள் போதகர் விண்ட்லிப்ஸ் என்பவர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் மிக பிரபலமான பாடகர். அவர் சபையில் மட்டுமல்லாது அமெரிக்காவின் கிறிஸ்துவ பாடல்களில் மிகப்பெரிய பிரபலமானவர். அமெரிக்க ஜனாதிபதிகள் பதவி ஏற்பு விழாக்களில் கூட விசேஷ பாடல்கள் பாடுவதற்கு அழைப்பு பெற்றவர். இவர் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பாடுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு நிகழ்ச்சிகள் அதிகமாக இருந்தபடியால் இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு விசேஷ விமானம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. அதில் அவர் பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு விபத்து ஏற்பட போகிறது, என்னுடைய வாழ்நாளில் இதுதான் கடைசி நாள் என்ற எண்ணம் அவரது மனதில் தோன்ற ஆரம்பித்தது. அவர் தனது குடும்ப சூழ்நிலை நினைத்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும், நான் செய்து முடிக்க வேண்டிய ஊழியம் இன்னும் இருக்கிறது என்று ஜெபித்தார். சற்று நேரத்தில் விமானம் தரம் இறங்கியது. விமானி அதன் சக்கரங்களை இறக்க மறந்துவிட்டார். அது தரையில் உரசி தீப்பிடித்து அனைவரும் மரித்திருக்க வேண்டும். ஆனால் சற்று முன்பாக இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று இவர் ஜெபித்த அதே வேளையில் திடீரென ஒரு மழை பெய்தது. மழையுடனே இந்த விமானம் தரையிறங்கினபடியால் அது தரையில் உரசிய போதும் நெருப்பு பொறிகள் எழும்பவில்லை. அதனால் விமானம் தீப்பிடித்து எரியவும் இல்லை. இந்த போதகர் இன்னும் தேவனுக்காக பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த காலையில் இந்த அனுபவத்தை வாசிக்கும் சகோதர சகோதரிகளே, நமது தேவன் மிகுந்த இரக்கம் நிறைந்தவர். ஒருவேளை இன்று ஏதோ ஆபத்து உங்களுக்காக காத்து கொண்டிருந்தாலும் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சும் போது அதிசயங்கள் நடக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றார். ஏசாயா புத்தகத்தை வாசிக்கிறோம். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான கரம் உங்களையும் என்னையும் பாதுகாக்கும். இந்த நாளை செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளை திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.